ஒரே கிச்சனில் தயாராகும் இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி, காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டியா என மத்திய நிதியமைச்சர் முன்பாக தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க தலைவர் பேசியது கவனத்தை பெற்றுள்ளது. உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கிறாங்க. டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியா பூரா சேர்த்து நீங்க ஏற்றி விட்டாலும் சந்தோஷம். கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் அமைப்பினருடன் ஆலோசனை செய்தார். கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க தலைவர் சீனிவாசன் பங்கேற்று பேசியது நாடு முழுவதும் உள்ள தொழில் முனைவோர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. தொடக்கத்திலேயே பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனை குறிப்பிட்டு அவரே ஜிஎஸ்டி பில்லை பார்த்து சண்டை போடுவதாக தெரிவித்தார். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம், அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க, மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. மேலும் எல்லாவற்றிற்கும் வேறு வேறு ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுவதாகவும், ஸ்வீட்டிற்கு 5% ஜிஎஸ்டி, காரத்திற்கு 12% வரி என ஒரே பில்லில் வெவ்வேறு ஜிஎஸ்டி போட பில்லிங் மிஷினை திணறுவதாக தெரிவித்தார். இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. தனித்தனியாக வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டரை திணறுது மேடம் பில் போடுறது. இது ஒருபுறம் இருக்க, பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி, உள்ளே இருக்கும் கிரீமிற்கு ஒரு ஜிஎஸ்டி என விதிகள் இருப்பதாக கூறினால், நீ பன்னு கொடு, நானே கிரீமை வைத்துக் கொள்கிறேன் என வாடிக்கையாளர்கள் கராராக பதிலளிப்பதாக சீனிவாசன் சுட்டிக்காட்டினார். ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். அதனால ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட், காரம், காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியா பூரா சேர்த்து நீங்க ஏற்றி விட்டாலும் சந்தோஷம். சார் ஒரே மாதிரியே பண்ணுங்க. ஜிஎஸ்டி விகிதங்களை கண்டு அதிகாரிகளே குழம்பி போவதாகவும், அவர்களால் கூட கணக்கு எடுக்க முடியவில்லை என சீனிவாசன் தெரிவித்தார். ஜிஎஸ்டி ஆபீசருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க. இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸ், அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதில் ஆஃபீஸர்ஸ் திணறிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்.